ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று அஜா ஏகாதேசி அன்று 10 ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பொருளை வாங்கி வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன பொருள் வாங்கணும், இந்த அஜா ஏகாதேசி அன்று பெருமாளை நாம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம். இன்றைய தினம் அப்படிங்கிறது அஜா ஏகாதேசி. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதேசிய அஜா ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. குபேர ஏகாதேசியாக இருப்பதினால் நம்மளுக்கு தேய்பிறை ஏகாதேசியாக இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதோடு நாம செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். இந்த அஜா ஏகாதேசியோடு சேர்த்து நம்மளுக்கு திருவாதிரை நட்சத்திரமும் வருது. இந்த திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். சிவன் வேற பெருமாள் வேற அப்படின்றது கிடையாது. ஹரியும் ஹரனும் ஒன்றே. அதனால இன்றைய நாள் நாம வழிபாடு செய்யும் போது பெருமாளினுடைய அருளோடு சேர்த்து சிவபெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க வீட்டுல சிறப்பான பூஜை வழிபாடுகள் செய்யல அப்படின்னா கூட இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில ரொம்பவே எளிமையான வழிபாட்டை செய்யுங்கள். விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விரதமாகும். இன்றளவும் நிறைய பேர் இந்த விரதத்தை இருந்து பெருமாளினுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுட்டு இருக்காங்க. சரிங்க, இப்ப இந்த பெருமாள் வழிபாடை நாம எப்படி செய்யணும்? உங்க வீட்டிற்கு அருகில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கு சென்று நெய் தீபங்கள் ஏத்தி பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அங்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை நீங்க குடிச்சுக்கோங்க. இப்படி செய்யும் போது நாம 7 ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். எங்களால கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்லயே நீங்க பஞ்சபாத்திரம் எல்லாம் தீர்த்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலே அந்த பஞ்சபாத்திரத்துல 4-5 துளசி இலைகள், கொஞ்சம் பச்சை கற்பூரம், இதெல்லாம் ஒரு ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நீங்க அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க வழிபாடுகள் முடிந்த உடனே அந்த தீர்த்தத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் பெருமாள் கோவில்ல கொடுக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு சமமானதே. அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் போது இன்று நாம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள் இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது. நீங்க வெறும் ஒரு 10 ரூபாய் கொடுத்து இந்த பொருளை நீங்க வாங்கினால் போதும். என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தாய்க்கும் பெருமாளுக்கும் பணத்தை வசீகரிக்கும் தன்மையும் கொண்டது. அதனால இன்றைய நாள் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப 1 டப்பா 2 டப்பா அப்படின்னு நீங்க இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கிட்டு வாங்க. அப்படி வாங்கிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க இந்த பச்சை கற்பூரத்துல இருந்து ஒரு துண்டு இல்லைன்னா 2 துண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இதே மாதிரி அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய பணத்தை வசீகரிக்கக்கூடிய மகாலட்சுமியின் ஸ்வரூபம் கொண்ட இந்த நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் அதை வச்சு நீங்க எழுதிக்கோங்க. ஏன்னா இது பண வரவிற்காக நாம எழுதக்கூடியது. இந்த பச்சை நிறம் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதனாலதான் கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கரை நம்ம யூஸ் பண்ண சொல்றோம். இதை எழுதிட்டு 4 பக்கமும் இதே மாதிரியே ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதையும் எழுதிட்டு இதற்கு மேல அந்த பச்சை கற்பூரம் நீங்க இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க இல்லைங்களா, அந்த பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நீங்க மடிச்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் விக்கிரகம் இருக்குதுன்னா பெருமாள் பாதத்துல வச்சிருங்க. வச்சிட்டு மனதார பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏதாவது குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் தேவை அப்படின்னா கூட நீங்க இதுல சொல்லி கூட நீங்க வேண்டிக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா, கடவுளே பெருமாளே எனக்கு கொஞ்சம் அவசரமாக ஒரு 10,000 ரூபாய் பணம் எனக்கு வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எப்படி கேட்போம், நம்ம நண்பர்கள் கிட்ட எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிப்போம், அதே மாதிரி பெருமாள் கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அது அந்த நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர் பெருமாளினுடைய பாதத்தில் அப்படியே இருக்கட்டும். அதற்கு அப்புறமாக உங்களுடைய உள்ளங்கையில இப்போ உடனடியாக உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா உங்களுடைய உள்ளம் கையில உங்களோடது இடது உள்ளங்கையில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
இடது உள்ளங்கையில கட்டை விரல் மேடு இருக்குது பாத்தீங்களா, அந்த மேட்ல கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எதுவாக இருந்தாலும் சரிங்க. இப்போ உங்கள் டிஸ்பிளேல ஓரத்துல தெரிஞ்சது பாத்தீங்களா எஃப் அப்படிங்கிற வடிவில், அதே மாதிரி உங்கள் கட்டை விரல் மேட்ல அதை வந்து சுக்கிரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேட்ல நீங்க எழுதும் போது உங்களுக்கு நீங்க எந்த பணம் எவ்வளவு அமௌண்ட் வந்து சொல்லி நீங்க அதை எழுதுறீங்களோ அது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இதை நம்பிக்கையோட செய்யுங்க. உங்களுடைய கட்டை விரல் இதை நீங்க வந்து வழிபாடு செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி, நீங்க இந்த கட்டை விரல் மேல, அதாவது அதை சுக்கிரமேடுன்னு சொல்லுவாங்க, அந்த சுக்கிரமேட்ல இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல அந்த ஸ்டீம் அந்த எந்திரத்திற்கு பக்கத்துல நான் ஒரு சிம்பிள் போட்டிருப்பேன். அந்த சிம்பிளை வந்து நீங்க உங்க கட்டை விரல் மேட்ல வந்து எழுதிக்கோங்க. இதை வந்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நாங்க இப்பதாம்மா பார்த்தோம் அப்படின்னா கூட தாராளமாக எழுதலாம். இதை இந்த சிம்பிளை எழுதுவதற்கு மட்டும் நீங்க அந்த வழிபாடு எந்திரம் அந்த பூஜைகள்லாம் செய்யும் போது சுத்தபத்தமா இருக்கும்போது அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறவங்க தான் செய்யணும். இந்த சிம்பிளை நீங்க எப்ப வேணாலும் எழுதிக்கலாம். இன்றைய தினமும் நீங்க பணவரவிற்காக இந்த சிசில் சிம்பிளை வந்து நீங்க பணம் அட்ராக்ஷன் மணி அட்ராக்ஷனுக்காக எழுதக்கூடிய ஒரு சிம்பிள். இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. அதனால எல்லா மதத்தினரும் கூட நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சிசில் சிம்பிளை நீங்க வரையும் போது மாதவிடாய் காலமா இருக்கிறீங்க, அசைவம் சாப்பிட்டு இருக்கிறீங்க, பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னா கூட அது எந்த அவசியமும் கிடையாது. நீங்க இந்த சிசில் சிம்பிளை எழுதும் போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நினைச்சுக்கிட்டு அது உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி நீங்க இந்த சிசில் சிம்பிளை எழுதுங்க, அவ்வளவுதான். இது வந்து திருப்பி நீங்க இதை எழுதிட்டு ஆனா இது அழிஞ்சிருச்சுமா திரும்பவும் நாங்க எழுதிக்கலாமா அப்படின்னா தாராளமாக எழுதி கொள்ளலாம். இப்படி இந்த உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டியிருக்கக்கூடிய அந்த எந்திரத்தையும் எழுதி அதற்கு மேல பச்சை கற்பூரத்தை வச்சு பெருமாள் பாதத்தில வச்சிடுங்க. அதற்கப்புறம் இந்த சிசில் சிம்பிளை உங்க கட்டை விரல் மேட்ல எழுதுங்க. இதை வந்து சுக்கிரமேடுன்னு சொல்லுவாங்க. சுக்கிரமேடு அப்படிங்கும்போது நம்மளுக்கு பண வரவை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அதனால நம்பிக்கையோட செய்யும் போதுதான் இதனோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்று அஜா ஏகாதேசி அன்று இதை செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவே வரக்கூடியது. இது மாதிரியான அபூர்வமான சேர்க்கை வரக்கூடிய நாள்ல நாம செய்யக்கூடிய எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அது கை மேல பலன் அடிக்கக்கூடியது. அதனால இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் யாருமே விட்டுடாதீங்க. நல்லபடியாக நாம செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயம் அதற்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.